ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினம் 5 கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது டெய்லி 5 சம் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 32வது வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இரண்டு எண்களின் மீ போ வா. ஹெச்எஃப் பாத்தீங்கன்னா 11 கொடுத்திருக்காங்க. ரெண்டு நம்பரோட ஹெச்எஃப் 11, மீ போமா எல்சிஎம் வந்து 7600. அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் வந்து 275னா மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் ஓட ப்ராடக்ட்ங்கிறது. எல்சிஎம்ஏ ஹெச்எஃப் நம்ம பெருக்கணும்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரெண்டு நம்பரோட மல்டிபிளிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்குங்க. நமக்கு எல்சிஎம்ங்கிறது தெரியும் 7700, ஹெச்எஃப்ங்கிறது தெரியும் 11. ஒரு நம்பர் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ் வந்து 275. நமக்கு மற்றொரு எண்ணுங்கிறது y என்னன்னு தெரியாது. ஸோ இங்க மல்டிபிளிகேஷன்ல 225 வந்து டிவிஷன்ல வந்துடும். இப்போ 7700 இன்ட்டு 11 டிவைடட் பை 275 இருக்கும். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு மற்றொரு எண் என்னன்னு தெரிஞ்சிடும். 11 அடிக்கிறேன். ஒரு 11 11, ரெண்டு 11 22, 27 22 போச்சுன்னா பேலன்ஸ் 5, 55 மாறிடுச்சு. 11 அடிக்கும் போது 5 11 55. சோ 7700 25 அஞ்சால கட் பண்றேன். 5 × 5 25, ஒரு 5 5 பேலன்ஸ் 2, 27ல 5 5 இருக்கு. 5 × 5 25 பேலன்ஸ் 2, 4 × 5 20, ஒரு 0 இருக்கு. அந்த ஒரு 0 அப்படியே போட்டுடலாம். பாருங்க, திருப்பி அஞ்சால அடிச்சேன். ஒரு 5 5, 3 × 5 15, 4 வந்து அஞ்சால டிவைட் ஆகாது. ஸோ நான் 0 சேர்த்துக்கிட்டு 40ன்னு எடுத்துறேன். 40ல எத்தனை 5 இருக்கு? 8 5 இருக்கு. ஸோ 308 நமக்கு மற்றொரு எண்ணா கிடைச்சிருக்கு. அப்ப 308ங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தயவு செஞ்சு எல்லாரும் நோட் பண்ணி வைங்க. 32 வீடியோ வந்துருச்சு. 32 × 5 160 சம் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ்லயே நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கான அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையில இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொஸ்டின் பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதல் S6 அப்படின்றது பாத்தீங்கன்னா சம்னு கொடுத்திருக்காங்க. 4095 மற்றும் ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா காமன் ரேஷியோ, பொது விகிதம்னு சொல்லுவாங்க. பொது விகிதம் கொடுத்துட்டு முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து R greater than 1 இருந்துச்சுன்னா, அதாவது ஆரோட வேல்யூ 1க்கு அதிகமா இருந்தா, 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா Sn × A × R⁻n - 1 டிவைடட் பை R - 1. இதுல Sn-ங்கிறதா நமக்கு R-ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப S6ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்களா. அப்ப n-க்கு பதிலா நம்ம 6ன்னு எடுத்துக்கணும். சோ S6 ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4095ன்னு கொடுத்திருக்காங்க. A ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்ட்டு R-க்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடலாம்? 4ன்னு போட்டுடலாம். ஓகே சார், n இருக்கே சார், என்னோட வேல்யூ என்ன சார்னா அவங்களே இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. S6ன்னு கொடுத்துட்டாங்க. சோ என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6 - 1 டிவைடட் பை 4 - 1. 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3ன்னு கிடைக்கும். ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? அப்ப 4095 இன்ட்டு 3 ஈக்குவல் டு A இன்ட்டு 4/6 ஓட வேல்யூ என்ன சார்? 4/6ங்கிறது எப்படி எழுதலாம்? 4 வந்து 6 டைம் மல்டிப்ளை பண்றதா நமக்கு 4/6க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? எத்தனை? 2 4 6. அப்ப 4 × 4 16, 4 × 4 16, 4 × 4 16. அப்ப 16 கியூபோட வேல்யூவும் 4/6 ஓட வேல்யூ வந்து நமக்கு சேம். 16 கியூபோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 4096ங்கிறதா 16 கியூபோட வேல்யூ. அதுல இருந்து ஒரு வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? A × 4095 கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த சைடு பாத்தீங்கன்னா 4095 × 3ன்றது இருக்கு. அப்போ 4095 4095 கட் பண்ணிட்டா நமக்கு A ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் Bன்றது சரியான விடை. சார் 16 கியூபோட வேல்யூ எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? சிம்பிளா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கமெண்ட்ல போடுங்க. இல்லைன்னா நம்ம கியூப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்கட்டை பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கியூப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு நம்பரோட கியூப் வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை எடுத்து மேக் பண்ணி போட்டுடலாம். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். பர்சன்டேஜ்ல என்ன சார் சப்டிவிஷனா? பர்சன்டேஜ் அதிகரித்தல் அல்லது பர்சன்டேஜ் குறைதல், சதவீதம் அதிகரித்தல் அல்லது சதவீதம் குறைதல்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? A இன் வருமானம் B இன் வருமானத்தை விட 25% குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. யாரை விட குறைவு? B யோட வருமானத்தை விட 25% குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. நான் B யோட வேல்யூவை 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். B யோட
சேலரியை 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம 100ன்னு எடுத்துட்டா 100% தான் 100 ரூபாய். அப்ப 25% எவ்வளவு ரூபாயா இருக்கும்? 25 ரூபாயா இருக்கும். அப்ப 25 ரூபாய் கம்மியா சேலரி வாங்குறாங்க யாரு? ஏன்றவர் பாத்தீங்கன்னா பியை விட 25 ரூபாய் கம்மியா வாங்குறாங்க. அப்ப பீன்றவர் 100 ரூபாய் எடுத்திருக்கோம். அப்ப ஏன்றவர் 25 ரூபாய் கம்மினா 75 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப பியோட சேலரி 100 ரூபாய், ஏவோட சேலரி 75 ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ் அதிகம்னு கேட்டாங்கன்னா நமக்கான 100% அப்படின்றது சின்ன வேல்யூவா இருக்குங்க. சின்ன வேல்யூங்கிறது பாத்தீங்கன்னா 75 ரூபாய். இதே இன்கேஸ் வந்து பெர்சன்டேஜ் குறைவுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா, சதவீதம் குறைவுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம 100%ங்கிறது பெரிய நம்பரை எடுத்துக்கணும். ஓகேங்களா? 100%ங்கிறது 100 ரூபாயா எடுத்துக்கணும். அதை இந்த வீடியோல சால்வ் பண்ணி காமிச்சாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அதிகம் எப்படி வந்துச்சுன்றதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கேட்டிருக்காங்க. சார் இந்த இடத்துல என்ன சார் எழுதுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த பிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டையும் மைனஸ் பண்ற வேல்யூ தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். எவ்வளவு சார்? 100 ரூபாயில இருந்து 75 ரூபாயை மைனஸ் பண்ணா 25 ரூபாய்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதினாலே, சிம்பிளிபிகேஷன் பண்ணி எழுதினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணோம். நான் என்ன பண்றேன்? 25 அடிக்கிறேன். ஒரு 25 25, 3 25 100. பாருங்க, நான் ரைட் சைடு காலம் வைஸ் செங்குத்தா அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100யும் 300யும் டிவைட் பண்றேன். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டோம். நேருக்கு நேர் இருந்தா டிவைட் பண்ணணும். அப்ப 100 வந்து 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்றது எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். 100ல எத்தனை 3 இருக்கு? 33 × 3 99. 100ல 99 போச்சு, பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 1ன்றது கிடைக்கும். நமக்கு என்ன நம்பரால டிவைட் பண்றோமோ அதே நம்பரால நமக்கு கிடைச்ச மீதியையும் டிவைட் பண்ணிடணும். அப்ப 33 1/3ன்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேங்களா? இதே வந்து நான் கொஸ்டினை சேஞ்ச் பண்ணிடுறேன். நமக்கு வந்து பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மச் பெர்சன்டேஜ் இஸ் பீஸ் மோர் தென் சொல்லியிருக்காங்க. இங்க நான் லெஸ் தென் மாத்திடுறேன். இங்க குறைவுன்னு மாத்திடுறேன். எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு கேட்கறாங்க. அப்படின்னா எப்படி சார் சால்வ் பண்றதுன்னா, நமக்கு சேம் பியோட சேலரி 100 ரூபாய், ஏவோட சேலரி 75 ரூபாய் தான் வச்சுக்குவோம். கண்டுபிடிச்சது அப்படியே தான் இருக்கு. நமக்கான 100% ஒருத்தரோட சேலரிங்கிறது சதவீதம் குறைவு கேட்கிறப்போ பெரிய மதிப்பை எடுத்துக்கணும். 2 மதிப்புல இருக்கிறதுல பெரிய மதிப்பு எடுத்துக்கணும். நம்ம பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால பெர்சன்டேஜ் டவுன் ஏரோ போட்டிருக்கேன். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம இங்க எழுதணும். இங்க 25ன்றதை அப்படி வச்சுக்கிறேன். சோ 100 கட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்? 25% டிக்ரீஸ். அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, 25% குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணது கரெக்டா வந்திருக்குங்களா? அப்போ நம்ம சொன்ன கான்செப்டும் அப்ப கரெக்டா தான் சொல்லியிருக்கோம். எவ்வளவு சதவீதம் குறைவுனா 25% குறைவு என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா. நம்ம பாருங்க 32 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியான வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. இல்ல நம்ம சேனல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சா மட்டும்தான் அது உங்க மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? 2 சீரான பகடைகளை ஒரு நேரத்தில் உருட்டப்படுகிறது. அப்ப 2 டைஸ் ஒரு டயத்துல உருட்டினோம்னா நம்ம டைஸுக்கு பாத்தீங்கன்னா 6 சைடு இருக்கு. ஒரு டைஸுக்கு 6 சைடு இருக்கு. எவ்வளவு டைஸ் உருட்டுறாங்க? 2 டைஸ் உருட்டுறாங்க. அந்த பவர்ல போட்டுருங்க. பவர்ல போட்டீங்கன்னா நமக்கு மொத்தம் அந்த டைஸ் உருட்டுறப்போ எவ்வளவு பாசிபிலிட்டிஸ், எவ்வளவு நிகழ்வு கிடைக்கும்ன்றது நமக்கு கிடைக்கும். 6ங்கிறது பாத்தீங்கன்னா டைஸ்ல உள்ள பக்கங்கள். இந்த பவர் 2ங்கிறது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைஸ், எத்தனை டைஸை நம்ம ரோல் பண்றோம் அப்படின்றதா பவர்ல போட்டுருங்க. அப்ப 6 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 36. அந்த மொத்த நிகழ்வுங்கிறத டினாமினேட்டர்ல போட்டுருங்க. ஓகேங்களா? மொத்த நிகழ்வுங்கிறத டினாமினேட்டர்ல போட்டுருங்க. போட்டாச்சு 36. நமக்கு என்ன கேட்கறாங்க? 2 பகடியிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு. அதாவது ஒற்றை முகங்கிறது என்ன? ஒரே முக மதிப்புங்கிறது 1 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6 இருக்கதா நமக்கு டபுள் எட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல ஒரே முக மதிப்புன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன கேக்குறாங்க? ஒற்றை முக மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. டபுள் எட்லயே ஆட் நம்பரா இருக்கிறதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆட் நம்பர்னா என்ன? ரெண்டுலயுமே ஒற்றைப்படை எண்கள் இருக்கணும். அதாவது 1ஆல மட்டும் டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும். 2ஆல வகுபடாத எண்களை ஒற்றைப்படை எண்கள் சொல்லுவாங்க. அப்போ 1 1ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றைப்படையோட சீரிஸ் வருது. அதே மாதிரி 3 3 அப்படின்றது ரெண்டுமே ஒற்றைப்படை எண்கள் தான். ரெண்டுலயுமே வந்து ஒற்றைப்படை எண் வரணும்னு சொல்லிட்டாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுள் எட் ஆன்
ஆட் நம்பர் ஆஃப் போத் சைடு, இரண்டிலும் வந்து ஒரே ஆட் நம்பரா தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 3ங்கிறது ஆட் நம்பர் தான். அதே மாதிரி 5 5ங்கிறது ஆட் நம்பர், ரெண்டுலயுமே ஆட் நம்பர் வந்திருக்கு. 2ங்கிறது பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் இரட்டைப்படையன், 4ன்றது இரட்டைப்படையன், 6 6ங்கிறது இரட்டைப்படையன். ஸோ அந்த 3த்தை விட்டுறணும். அப்ப அந்த 3 நமக்கு கவுண்ட்ல கிடையாது. அப்ப நமக்கு எத்தனை ரெண்டு முகங்களும் ஒற்றைப்படையன்கள் வந்திருக்கு? 3 இடத்துல வந்திருக்குங்களா? அந்த 3 மேல போட்டுருங்க. இப்போ இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா நமக்கு இந்த கொஸ்டினுக்கான நிகழ்தகவு கிடைச்சிடும். 1 3 3 12 × 3 36. ஓகேங்களா? அப்போ 1/12ங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 1/12ங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நான் இதே கொஸ்டினை எப்படி மாத்திரேன்னா இரட்டை முக மதிப்புன்னு கேட்கிறேன். ஒரே இரட்டை முக மதிப்பு, இங்கிலீஷ்ல டபுள்ட் ஆஃப் ஈவன் நம்பர் மாத்திடுறேன். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றது கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஸ்கவுண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை, உண்மை விலைங்கிறது ஒண்ணு இல்லைங்க, காஸ்ட் பிரைஸ், அடக்க விலையை தான் உண்மை விலைன்னு சொல்றாங்க. 450 ரூபானா பொருளோட குறித்த விலை, குறித்த விலைங்கிறத மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். அதாவது நமக்கு லாப சதவீதம் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்கலாம். அதனாலதான் ஆர் போட்டிருக்கேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா மார்க்கெட் பிரைஸையும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம இந்த பர்சன்டேஜ் எழுதிருக்கோம் பாத்தீங்களா? இந்த இடத்துல எழுதுறப்போ நம்ம எப்பயுமே ப்ராஃபிட்டா இருந்துச்சுன்னா 100+ எடுத்துக்கணும். அதாவது நமக்கு கொடுத்துருக்க லாபத்தோட சதவீதம் 100 கூட எப்பயுமே கூட்டிக்கணும். இதே நமக்கு நஷ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூ எப்பயுமே 100ஓட மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ன்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே மைனஸ்ல தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு பொருளோட வேலை வந்து 100% இருக்கும். அதுக்கு நம்ம தள்ளுபடி கொடுத்தோம்னா அந்த பொருளோட மதிப்பு குறையும். அதனால எப்பயுமே 100 மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். வாங்க டைரக்டா சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உண்மை விலை, காஸ்ட் பிரைஸ்ங்கிறது உண்மை விலை 450 ரூபா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ப்ராஃபிட்? 20% ப்ராஃபிட்டா? அதை 100% கூட கூட்டிக்க சொன்னேன். அப்ப 120% கிடைச்சிருக்கும். சதவீதத்தை நம்ம வேல்யூவா மாத்திரக்கு என்ன பண்ணுவோம்? 100ஆல டிவைட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அப்ப 120/100ன்னு போட்டுறேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100%ல இருந்து நமக்கு அதாவது தள்ளுபடி சதவீதத்தை மைனஸ் பண்ணும். தள்ளுபடி சதவீதத்தை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 100ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 90ன்னு கிடைக்கும். அதாவது 90% கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 90% நம்ம வேல்யூ மாத்தணும், ஏதாவது டிவைட் பண்ணோம், 100ஆல டிவைட் பண்ணும். ரெண்டு சைடுமே 100 இருக்கு, நான் கட் பண்ணிடுறேன். இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க 90 டிவிஷன்ல வரும். அப்ப எப்படி எழுதிடலாம்? 450 × 120/90. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது தெரிஞ்சிருங்க. ஒரு 0 கட் பண்ணிடுறேன். 9ஆல் அடிக்கிறேன். 1 9 9, 5 × 9 45, 50 × 9 450ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 50 × 12 இருக்கு. 50 × 12 அப்படின்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலைங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். 5 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 5 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60ன்னு கிடைக்கும். இங்க ஒரு 0 இருக்கு, அந்த 0 அப்படியே போட்டுறேன். அப்போ அந்த பொருளோட மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலைங்கிறது எவ்வளோ? 600 ரூபாய் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் இந்த ஃபார்முலா எப்படி சார் வந்துச்சுன்னா நமக்கு செல்லிங் பிரைஸ்ங்கிறது என்ன? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட் ஆகிறதா நமக்கு செல்லிங் பிரைஸ். அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ் வச்சிருந்தோம்னா மார்க்கெட் பிரைஸ்லயும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்றதா செல்லிங் பிரைஸ். நமக்கு ரெண்டு சைடுமே லெஃப்ட் சைடு செல்லிங் பிரைஸ் இருக்கு. ஸோ நம்ம ரைட் சைடு இருக்கிறத ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க இன்னைக்கான 5 கொஸ்டின். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். சார் இதுக்கான பிடிஎஃப் எங்க சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளே இந்த பிடிஎஃபோட லிங்க் வச்சிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. முக்கியமா மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதுல சேரணும்னா நீங்க 8122431304 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8122431304 நம்பருக்கு வந்து willing to join free test batch அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களை பேட்ச்லயும் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? மறக்காம மெசேஜ் பண்ணிருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். யாருமே இது வரைக்கும் மேக்ஸில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலன்னு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்காக தான் நம்ம ஃப்ரீ பேட்சே போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும்.
ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களையும் தம்பி வாப்பா வந்து இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு மண்டையோட ஒரு தட்டு தட்டி ஜாயின் பண்ண சொல்லுங்க. முக்கியமா எல்லாருமே அந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி கொஸ்டின் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.